சமூகத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? படம் எடுங்க, வேணாம்னு சொல்லல. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வைங்க. சரி, தமிழ் பேர் தான் வைக்க முடியல, இங்கிலீஷ்ல பேர் வச்சிருங்க. ஓகே, இது இங்கிலீஷ் படமா? அது அவர் யாரு? தமிழால் தானே. இது புரூஸ்லி படமா? ஜாக்கி சான் படமா? அர்னால்டு படமா? புத்தகம் கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல ட்ரிபிள் எக்ஸ் படமா? அந்த பொண்ணு யாரு? இன்னைக்கு இந்த தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு சீர்காழான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சட்டசபையில பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சட்டசபையில பேச மாட்டீங்களா? அன்னைக்கு இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வாத்தாங்கம்மாளன் பேசிட்டான்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுனீங்களா? இந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு படத்துக்கு பேரை வச்சு இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க சார், இது எந்த விதத்துல நியாயம்? இத சட்டசபையில பேசுங்க, ஒரு பத்திரிகையிலயும் பேசுங்க, ஆடியோ ரிலீஸப்பா பேசுங்க. அவரு மிஸ்கின் ஏதோ வாயில வந்தது ஏதோ பேசிட்டாரு. நான் அவர் பேசுனது சரின்னு சொல்ல வரல, அவர் பேசுனது தவறுதான். அவர் பேசுனது தவறுனா அப்ப இதுவும் தவறுதான். ஆமா, கரெக்ட் கரெக்ட். அவர் பேசுனது சரினா அப்ப இதுவும் சரிதான். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு நீங்க இந்தியாவுக்கு முதுகெலும்பா இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கேளுங்க. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், இந்த படத்தோட ஹீரோ யாரு? அவரு மிஸ்டர் விக்னேஷ். உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த ரெட் ஃப்ளவர் படத்தோட பேரை மாத்துங்க. அப்படி இல்லையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். எந்த தியேட்டர்ல நடந்தாலும் ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்ல வந்தாங்க நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். புரியுதுங்களா? வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தலைய போடு. வெந்து தணிந்தது காடு, ரெட் ஃப்ளவருக்கு தலைய போடு. இன்னைக்கு சமூகத்துல வெற்றிமாறன் சார் மாதிரி, நம்ம அமீர் சார் மாதிரி இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி சீர்கேடான படங்களை கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், இந்த படம் ரெட் ஃப்ளவர் படத்தை தடை கண்டிப்பா விதிக்கணும். சரிங்களா? நன்றி. என்ன படம் ப்ரொடக்ஷன்லயே பேட் கேர்ள்னு ஒரு படம் வருது. அது ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு என்ன பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க, நான் வெளிநாடு போயிருந்தாலும் அதை பார்க்கல. நான் பார்க்கல. தளபதி விஜய்க்கு செட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவரை சங்கின்னு நீங்க ஃபுல்லா மூத்திர குத்திட்டாங்க. சங்கியா இருந்தா தானே உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றாங்க? இல்ல, அவர் இன்னைக்கு சமீபத்தில் முட்டை வீச போறாங்க அப்படின்லாம் சொல்லி அச்சுறுத்தல்கள், இந்த போன் கால்லாம் வந்ததா கேள்விப்பட்டேன். அதனால ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அது கடமை, காவல்துறையோட கடமை. புரியுதுங்களா? அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது அது வரவேற்கத்தக்கதுதான். இல்லைங்க, உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேணுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்குமே நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை. நேற்று கூட ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தேன், அருவாள் எடுத்து விட்டுக்கிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்காது. சந்திக்காத விஜய் எதுக்கு பாதுகாப்பு? இல்ல, அவரு மக்களை சந்திக்கிறாரு, சந்திக்காம ரெண்டாவது விஷயம். ஆனால் பாதுகாப்புன்ற இப்ப தேவைப்படுது. ஏன்னா இப்ப அவரு உலகமே உற்று நோக்கக்கூடிய நடிகரையும் தாண்டி அரசியல்வாதி ஆயிட்டாரு. அதனால பல அச்சுறுத்தல்கள். நான் ஃபோன் கால்ஸ் கூட ஏதோ வீடியோ கால்ஸ், வாய்ஸ் கால் கேட்டேன், ஏதோ முட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா. அதனால அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டார். அதனால தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம். இன்னைக்கு அவர் பப்ளிக்கு வந்துட்டாரு, அதனால கண்டிப்பாக பாதுகாப்பு முக்கியம். நான் வருவாரான்னு கேளுங்க, நான் வருவேனான்னு கேளுங்க. சிஎஸ்கே கட்சி வருமா? தம்பி, நீங்க மைக் வச்சுன்னு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? யார பாக்குறீங்க? கண்டென்ட் முடிஞ்சது. வணக்கம். அது இல்லாம படம் த்ரூஅவுட்டா சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா எவ்ரிவன் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. கேரக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, கவர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா விஜய், ஜெய், சத்யராஜ், யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. படம் சிறப்பாக வந்திருக்கு. இசை நல்லா இருக்கு. 3 மணி நேரம் படம் பொறுத்த தெரியல, சிறப்பாக இருக்குப்பா.
படம் நல்லா வந்திருக்கு. பொங்கலுக்கு வந்து ஒரு மதகஜ ராஜா படம் அந்த ஃபீல்ட்ல அந்த படம் இருக்கா? காமெடி எல்லாமே இல்லை, முழுக்க முழுக்க காமெடி தான். படமே முழுக்க முழுக்க காமெடி தான். அவங்க எல்லா ஆக்டரும் அவங்க பேசுகிற விதம், அவங்க நடிப்பு விதம் எல்லாமே காமெடி தான். நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். குடும்பங்கள் கொண்டாடும் படம் சொல்றாங்க ஃபேமிலி முழுக்க முழுக்க மெசேஜ் என்ன, குழந்தைங்களை வச்சு தான். குழந்தைங்களை வச்சு குழந்தைங்க மாறுறாங்க. ஒரு ஆண் பெண் குழந்தை அந்த மாதிரி உணர்வை மாறும்போது அது மனசு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்பை வச்சு படத்தை உருவாக்கி இருக்காங்க. நல்லா இருக்கு படம். சத்யராஜ் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. யாருமே இல்லை, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. யாரையும் வந்து புரட்சியோ தாழ்த்தியோ சொல்ல முடியாது, எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் 8 கொடுக்கலாங்க, 8 மார்க் கொடுக்கலாம். சிறப்பாக இருக்கு. ஸ்க்ரீனில் அதிகமான ப்ரெசன்ஸ் பண்ணதில்லை. அப்படி இருந்து இவர் பண்ணியிருக்காங்கன்னா அவர் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேரக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜேஎஸ்கின்னு தான் சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள். ரச்சிதா மகாலட்சுமிக்கான ஒரு கேங் வரும், அது அடுத்த ஷோலாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம். நீங்கள் வந்து இதுவரை யாரையும் அந்த லட்சுமி மகாலட்சுமி தமிழ் சினிமாவில் யாரையும் பார்த்துக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ பியூட்டி, நல்லா இருக்காங்க. சூப்பர். ஆண்டி லுக்கும் இல்லாமல் ஒரு யங் லுக்கும் இல்லாமல் மிடில் ஏஜில் இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. லேகு கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து அந்த கிரைமை வந்து கண்டுபிடிக்க போகிறதுனால லேகே இல்லை. செகண்ட் ஹாஃபில் உண்மையிலே லேக் தான். என்ன லேக் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு அந்த 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 சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பி கிரேட்லேயும் போகாமல் ஒரு ஏ கண்டென்ட் போகாமல் மிட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். படம் ஒரு தடவை பார்க்கலாம். வேற என்ன இருக்கு?